83 குழந்தைகளுடன் AI அமைச்சர் கர்ப்பமாகியுள்ளார். இந்த செய்தியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் அல்பேனிய பிரதமர். இந்த செய்தியை கேட்கும் போதே கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும். சரி வாங்க, உண்மை கதை என்னன்னு தான் பார்ப்போம். தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான அல்பேனியா தான் உலகில் முதலில் AI அமைச்சரை நியமித்திருந்தது. மற்ற நாடுகளில் AI துறைக்குத்தான் ஒரு நபரை அமைச்சராக போடுவார்கள். ஆனால் அல்பேனியா AI டூல் ஒன்றையே அமைச்சராக வைத்து அதற்கு டயல்லா எனும் பெயரும் வைத்துள்ளது. அங்கு டயல்லா என்றால் சூரியன். கடந்த ஜனவரி முதலில் டயல்லா ஒரு உதவியாளராகவே அறிமுகமாகி பொதுமக்களுக்கு தேவையான அரசு ஆவணங்களை எளிதாக பெற இது உருவாக்கப்பட்டது. பின்னர் இது வெற்றிகரமாக இருந்ததால் AI அமைச்சராக நியமிக்கப்பட்டது. இந்நிலையில் பெர்லினில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய எடி ராமா, நாங்கள் டயல்லாவை ஒரு சோதனை முறையில் முயன்று வெற்றி பெற்றோம். இப்போது முதல் முறையாக டயல்லா 83 குழந்தைகளுடன் கர்ப்பமாக இருக்கிறார் என்றார். அதாவது AI டூலான டயல்லாவை அடிப்படையாக வைத்து அதிலிருந்து 83 அசிஸ்டண்டை உருவாக்கி ஒவ்வொரு MPக்கும் ஒரு AI உதவியாளரை உருவாக்கியதைத்தான் எடி ராமா 83 குழந்தைகள் என குறிப்பிட்டுள்ளார். இந்த குழந்தைகள் அல்லது உதவியாளர்கள் நாடாளுமன்றத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் பதிவு செய்வார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவறவிட்ட விவாதங்கள் அல்லது நிகழ்வுகள் குறித்து தேவையான பரிந்துரைகளை வழங்குவார்கள். இந்த குழந்தைகளுக்கு அவர்களின் தாயின் அறிவு இருக்கும். வரும் 2026 இறுதிக்குள் இந்த அமைப்பு முழுமையாக செயல்படும் என்றார்.